அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி அப்படிங்கிறது முந்தைய காணொளியோட தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம முந்தைய காணொளியில் பிரசன்னத்தின் ரீதியாக ஒரு நபருக்கு என்ன நோய் இருந்திருக்கும், என்ன நோய்க்காக அவர் வைத்தியம் பார்க்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போன்று இந்த ஜாதகமும் ஒரு பிரசன்ன ஜாதகமே. இதற்கு முந்தைய காணொளி அப்படிங்கிறது போராரி பிரசன்னம் அப்படிங்கிறது மூலியமாக நம்ம ஒரு சில விடயங்களை பார்த்துருப்போம். இந்த பார்க்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம ஆளுங்கிரகங்கள் பிரசன்னம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோங்க. அப்படின்னா கேள்வி கேட்ட நேரத்திற்கோ அல்லது சம்பவம் நடந்த நேரத்திற்கோ ஒரு ஜாதகம் போடுறது. அந்த நேரம், அந்த மணி, அந்த ஊருக்கு ஒரு ஜாதகம் போட்டு வரக்கூடிய நாட்களில் அந்த சம்பவம் எப்படியெல்லாம் செயல்பட போகுது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு நபர் அப்படிங்கிறவர் ஒரு புது வகையான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஒரு மருந்து செஞ்சுருக்கிறேங்க சார், அந்த மருந்து எப்படி செயல்படுது எனக்கு பரிசோதித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க என்கிட்ட. மேலும் அவர் ஒரு சில நபர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து அந்த வியாதிகள் குணமானதாகவும் அவர் சொல்லியிருந்தார். எனக்கும் அதே வியாதி இருந்தது. அந்த வியாதிக்கு தான் நான் புது காம்பினேஷனில் ஒரு மருந்து செஞ்சுருக்கேன், அது எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இந்த இடத்துல போடப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது அந்த நபர் அந்த மருந்தை என்கிட்ட எப்போ கொடுத்தாரு, நான் எப்போ கையில் வாங்கினேன், அந்த தேதி அந்த நேரத்திற்கு அந்த ஊரில் போடப்பட்ட ஜாதகம். அப்படின்னா 5 டிசம்பர் 2024 காலையில் 11:59 ஒரு ஊரில் அந்த நபர் என்னிடம் அந்த மருந்தை கொடுத்தார். அந்த மருந்தை வாங்கின நேரத்துக்கே நான் ஒரு ஆளுங்கிரகங்கள் பிரசன்னத்தை போட்டிருக்கேங்க. இப்போ இதில் என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னா, அவர் கொடுத்த அந்த மருந்து அப்படிங்கிறது என்னோட வியாதியை குணப்படுத்துமா, எனக்கு அந்த மருந்து ஒத்து வருமா, அல்லது எனக்கு ஏதாவது தீய விளைவுகளை பின்விளைவுகளை தருமா அப்படிங்கிறதோட நோக்கில் தான் இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஜாதகத்தில் லக்கண கொடுப்பனை அப்படிங்கிறது கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் லக்கணம் விழுந்திருக்குதுங்க. லக்கணம் ராகு நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் இது விழுந்திருக்குது. இந்த லக்கணம் இந்த இடத்துல ஒரு கேள்வியை தீர்மானிப்பது ஒரு லக்கணமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்கரா ஜோதிட முறையில் லக்கணபாவ புத்திநாதனே அந்த கேள்வியின் தன்மை, கேள்வியின் சூழல், மேலும் அந்த கேள்வியை பற்றி பலதரப்பட்ட விஷயங்களை அந்த லக்கணமே தீர்மானிக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம சனி அப்படிங்கிற கிரகத்தை ஆய்வு செய்தோமானால் அந்த மருந்து எனக்கு எத்தகைய தன்மையை ஏற்படுத்த போகுது, என்னோட நோயை குணப்படுத்துமா, அல்லது நியூட்ரலாக வேலை செய்யுமா, அல்லது எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம ஆய்வு செய்யலாம். அந்த வகையில் போடப்பட்ட பிரசன்ன ஜாதகத்தில் லக்கணபாவ புத்திநாதன் சனி, அந்த சனி அப்படின்ற கிரகம் கும்பத்தில் லக்கணத்திலேயே இருக்கிறார். அப்போது லக்கணபாவ புத்திநாதன் லக்கணத்திலேயே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி மேலும் வலுப்படுத்துது. மேலும் அந்த லக்கண தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று வலிமையாக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது பொருளுங்க. இப்போ இந்த இடத்துல சனி அப்படின்ற கிரகம் லக்கணத்துக்கு மட்டும் புத்திநாதனாக வரல, அது கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. கூட்டு விளைவாக 1, 4, 7, 8 அப்படிங்கிற பாவங்களுக்கு சனி அப்படின்ற கிரகம் கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல லக்கணம் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தோடு கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. அப்போது இங்கே லக்கணமே என்ன காட்டுது அப்படின்னா, அந்த மருந்துனால எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பை தரப்போகுது, ஒரு வலியை தரப்போகுது அப்படின்னு அந்த இடத்துல லக்னம் காட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா அது கூட்டு விளைவாக 1, 4, 7, 8 அப்படிங்கிற பாவங்களுக்கு கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. மேலும் சனி அப்படின்ற கிரகம் கும்பத்தில் இருந்தே ராகுவோட நட்சத்திரத்திலும் சந்திரனோட உப நட்சத்திரத்திலும் இருக்கிறார். ராகு 3ஆம் பாவ புத்திநாதனாக வர்றார். அவரும் பாவ நிலையில் மீனத்தில் லக்னத்திலேயே இருக்கிறாரு. சனி என்ற உப நட்சத்திரம் சந்திரனா அது 9, 12 காட்டுதுங்க. அப்போது இந்த இடத்துல நான் லக்கண கொடுப்பனையை முதல்ல ஆய்வு செஞ்சுட்டேன். அடுத்து அந்த மருந்து அப்படிங்கிற பாவகாரகம் என்ன. பொதுவாக அந்த மருந்து அப்படின்னாலே நம்ம பாவகாரகத்தில் 6ஆம் பாவகாரகத்தில் வரும். அது எந்த வகையான மருந்தாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அலோபதி மருந்தாக இருக்கலாம், சித்தா மருந்தாக இருக்கலாம், அல்லது நேச்சுரோபதி மருந்தாக இருக்கலாம், லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மருந்தாக இருக்கலாம், டேப்லெட் கேப்சூல் ஃபார்மில் இருக்கிற மருந்தாக இருக்கலாம். பொதுவாக மருந்து அப்படின்னாலே நம்ம 6ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யலாங்க. இந்த இடத்துல
6ஆம் பாவத்தை ஆய்வு செய்யும்போது 6ஆம் பாவ புத்திநாதன் சுக்கிரனா வர்றாரு. சுக்கிரன் ஒரே பாவ புத்திநாதனை மட்டும் வர்றாரு. சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்திலும் சனியோட உப நட்சத்திரத்திலும் இருக்காருங்க. இந்த இடத்துல அந்த 6ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது லக்கணத்திற்கு பாதகமான 8ஆம் பாவ கொடுப்பனையும் காட்டிட்டு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மருந்தை உட்கொள்ளுவதால் ஜாதகருடைய லக்கணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைய போகுது அப்படின்னு காட்டுது. மேலும் இந்த 6ஆம் பாவம் வெறும் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருந்தா அது வேறு. ஆனால் இங்கே சுக்கிரன் என்ற உபநட்சத்திர அதிபதி சனி அப்படின்ற கிரகம் கூட்டு விளைவாக வந்துருச்சு இல்லைங்களா? அந்த கூட்டு விளைவில் 1, 4, 7, 8 அப்படிங்கிற பாவத்திற்கு கூட்டு விளைவாக வந்திருக்கு. அப்போ 6ஆம் பாவம் இந்த இடத்துல 1, 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 6ஆம் பாவ கொடுப்பினை லக்கணம் சார்ந்த விஷயத்துக்கு லக்கணத்தையும் காட்டி அதற்கு எதிர்மாறான 8ஆம் பாவத்தையும் காட்டுவதால் இந்த மருந்தை உட்கொள்ளுவதால் ஜாதகர் கடுமையான துன்பம் துயரத்திற்கு ஆட்பட போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இதனால நான் ஆரம்பத்திலே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இந்த மருந்து சாப்பிட்றதால எனக்கு இந்த மருந்து ஏதோ ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுக்க போகுது அப்படின்னு கருதி இந்த மருந்தை நான் பயன்படுத்தவில்லை. என் வீட்டில் கொடுத்துட்டேன் நான். அப்போது இந்த ஜாதகம் போடப்பட்டப்போ என்ன தசாபுத்தி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய தசையில் புதன் புத்தியில் சனி அந்தரம் ஓடிட்டு இருந்தது. 2024 டிசம்பர் முதல் வாரத்தில் அந்த சூரிய தசை புதன் புத்தி சனி அந்தரம் ஓடிட்டு இருந்ததுங்க. நான் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டேன். இந்த மருந்தை நான் உட்கொள்ளவில்லை. ஆனால் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து நான் கொடுத்துட்டேன். அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் வச்சுருக்காங்க அந்த மருந்தை. சரியாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு முன்பின் யோசனை இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மருந்தை ஒரு 4 மாதமோ அல்லது 5 மாதத்திற்கு பிறகோ ஏதோ ஒரு கண்ணாடி பாட்டில் என்னமோ இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டீஸ்பூன் எடுத்து நான் வாயில் சாப்பிட்டேன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக இந்த பிரசன்ன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசையின்படி சூரிய தசை சுக்கிர புத்தி சுக்கிரன் அந்தரத்தில் 2025 ஏப்ரல் 2வது வாரமோ 3வது வாரத்துலையோ ஒரு டீஸ்பூன் எடுத்து அதே மருந்தை நான் வாயில் வச்சுட்டேன். நான் அதை யோசிக்கல. ஒரு 4-5 மாதம் ஆயிட்டங்காட்டி அந்த மருந்தை சாப்பிட்ட அடுத்த நாளே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வயிறு உபாதைகள், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு வலியால் நான் ஒரு 2-3 நாள் அவதிப்பட்டேங்க. அப்போது இந்த இடத்துல பிரசன்னம் என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மருந்தை கையில் வாங்கும்போது சூரிய திசையில் புதன் புத்தியில் சனி அந்தரம் ஓடிட்டு இருந்தது. அப்போது இந்த பிரசன்னம் எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த மருந்தை சாப்பிடலை. ஏன்னா அந்த காலகட்டம் எனக்கு பிரசன்னத்தில் ஓடக்கூடிய தசாநாதன் சூரியன் அவரும் புதனோட நட்சத்திரத்திலேருந்து 5-11ஆம் பாவத்தை காட்டுறாரு. அந்த சூரிய தசை புதன் புத்தி ஓடுது. அப்போ புதனே 5-11ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருக்கிறனால நான் அந்த மருந்தை எடுக்கலை. அடுத்து அந்த பிரசன்னத்தில் சூரிய திசையில் கேது புத்தி அப்படிங்கிற புத்தி ஓடி இருக்குங்க. அந்த கேது அப்படின்ற கிரகம் சூரியன் நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உபநட்சத்திரத்திலும் இருந்து 6ஆம் பாவத்தை காட்டுது. அந்த காலகட்டமும் நான் அந்த மருந்தை எடுக்கல. ஏன்னா எனக்கு இந்த பிரசன்னத்தில் ஓடக்கூடிய சூரிய தசையும் லக்கணத்திற்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ ஓடி இருக்கக்கூடிய புத்தி புதனும் லக்கணத்திற்கு சாதகமாக இருக்குது ஓரளவுக்கு. அந்த புதன் புத்திக்கு அப்புறம் நடைபெற்ற கேது புத்தியும் லக்கணத்திற்கு 8-12 தொடர்பு இல்லை, வெறும் 6 மட்டும் தொடர்பு இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு ஓரளவுக்கு லக்கணத்திற்கு சாதகமாகவே இருக்குது. ஆனால் அடுத்து சூரிய திசையில் சுக்கிர புத்தி, அந்த கடைசி புத்தி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் சூரியனோட நட்சத்திரத்திலும் சனியின் உப நட்சத்திரத்திலும் உள்ளார். அப்போ இந்த இடத்துல அந்த பிரசன்னத்தின்படி பிரசன்ன தசையும் எனக்கு நல்லா இருக்குது. அப்போ ஓடி இருந்த புத்தி அதுக்கு அடுத்த புத்தி ரெண்டும் நல்லா இருக்குங்க. ஆனால் கடைசியில் அந்த பாதகமான சுக்கிர புத்தி வரும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னை அறியாமலே அந்த மருந்தை எடுத்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு கடுமையான ஒரு துன்பம் துயரத்திற்கு நான் ஆட்பட்டேன். அப்போ இந்த இடத்துல லக்கணம் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருக்கு இந்த பிரசன்னத்தில். அது எந்த உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மருந்து அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது உணர்த்துது. அப்போ ஓடி இருக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது எனக்கு சாதகமாக இருந்தனால நான் அந்த மருந்தை தவிர்த்துட்டேன். ஆனால் அதே பிரசன்னத்தின்படி எனக்கு ஒரு பாதகமான புத்தி செயல்படும் போது அந்த புத்தி லக்கணத்தோடு தொடர்பு வச்சு அது 8ஆம் பாவத்தோடும் தொடர்பு வச்சிருக்கிறதுனால என்னை அறியாமலே அந்த மருந்தை நான் உட்கொள்ள வேண்டியது வந்தது. அப்போ ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது
இந்த மருந்து உனக்கு தீமை செய்ய போகுது அப்படிங்கிறதையும் காட்டுது. அது எப்போ செய்ய போகுது அப்படிங்கிற அந்த தசாபுத்தி காலங்களையும் நம்ம ஜாதகத்திலேயே அது காட்டுதுங்க. இந்த மாதிரி இயல்பாக நீங்கள் வெரிஃபைடு மெடிசன் அப்படிங்கிறது தாராளமாக எடுக்கலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மருத்துவரோ அல்லது வைத்திய முறை கையாளுறவங்களோ அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதின் பேரில் நம்ம எடுக்கலாம். ஆனால் புது காம்பினேஷனில் ஒரு மருந்து இண்டஸ்ட்ரியிலிருந்து வருது, அதை டெஸ்ட் பண்ணுறோம், அல்லது நம்மளே ஏதோ ஒரு வைத்திய ரீதியாக ஒரு மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம், அது நம்மளுக்கு எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஜோதிடத்தில், குறிப்பாக பாஸ்கரா ஜோதிடத்தில் இந்த மாதிரி பிரசன்ன முறைகளை கையாண்டு நம்ம அந்த மருந்து நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கிறத நம்மால் கட்டாயம் தீர்மானிக்க இயலும். மேலும் இந்த இடத்துல ஒரு சிலர் எந்த மாதிரி கையாளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னபாவ புத்திநாதன் சனி அவர் 1, 4, 7, 8க்கு ஒரே கிரகமாக வர்றாருங்க. அப்போ இந்த இடத்துல 7ஆம் பாவம் இருக்கிறனால 8ஆம் பாவம் வேலை செய்யாது, 8ஆம் பாவத்தை அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்க. பட் பாஸ்கரா ஜோதிட சூத்திரங்கள் அவ்வாறு இயங்குவது இல்லை. ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கிற முறையில் அது ஒரு பொதுவான நீதி, அப்படி இயங்காது. இந்த இடத்துல 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்குங்க. அப்போது 7ஆம் பாவம் இயங்கும் போதே 8ஆம் பாவம் இயங்கும். அது லக்கணத்தோடே கூட்டு விளைவு வச்சிருக்கு. அப்போது 1, 4, 7, 8 அப்படிங்கிற பாவங்கள் சைமல்டேனியஸாக ஆப்ரேட் ஆக போகுது, சீக்வன்சியலாக ஆப்ரேட் ஆகாது. சைமல்டேனியஸ்னால் அந்த 4ம் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் ஆகும். சீக்வன்சியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உள்விளைவாக வேலை செய்யும் போது தான் சீக்வன்சியலாக வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துல 7, 8 அப்படிங்கிறது சனியாக அது கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கிறனால கட்டாயம் 7ஆம் பாவம் வேலை செய்யும் போதே அந்த 8ஆம் பாவமும் வேலை செய்யும். இந்த இடத்துல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 7, 8 கூட்டு விளைவாக இருக்கிறதுனால அந்த 8 அப்படிங்கிறது பெரிய லெவலில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகாது, ஆனால் கட்டாயம் லக்கணத்தை பாதித்து தீரும். இதுதான் நீதிங்க. மேலும் இந்த இடத்துல கிரக காரகங்களை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது லக்கணபாவ புத்திநாதனே சனி அவர் லக்கணத்திலே இருக்கிறாரு. மேலும் சனி ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்காருங்க. அப்போ சனி ராகு அப்படிங்கிற காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா மருந்துகளுக்கும் சரி ஒரு கோணமானையான விளைவுகளை தருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சனி ராகு, சனி கேது இந்த மாதிரியான காம்பினேஷனில் இப்படி விளைவை ஏற்படுத்தும். மேலும் லக்கணபாவ புத்திநாதன் லக்கணத்திலேயே இருக்கிறதுனால அந்த செயல் அப்படிங்கிறது நிச்சயமாக மிக வலிமையாக நடைபெறும்னு காட்டி அதை செயல்படுத்தக்கூடிய புத்தி வரும்போது அதன் செயல்பாடுகள் வெளிப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பிரசன்னத்தின் ரீதியாக அந்த மருந்தோ அல்லது மருத்துவ முறையோ அல்லது எந்த வைத்திய முறையோ நம்மளுக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத நம்மால் சுலபமாக கூற இயலும். அனைவருக்கும் நன்றி. வரும் காலங்களில் இந்த மாதிரி நம்ம பல்வேறு விதமான ஜாதகங்களை ஆய்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.